செயலாளருக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் தலைமை அரசு கொறடா மற்றும் அவை முன்னவர்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் உட்பட அனைத்து அரசு அலுவலர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பை பொருந்திய தமிழக சட்டமன்ற மதுரை மத்திய தொகுதி மக்கள் பிரதிநிதியாக நின்று இந்த தருணம் என் வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியமாகவும் பொறுப்பாகவும் கருதுகின்றேன். என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து இந்த சட்டமன்றத்தில் அனுப்பி வைத்த மதுரை மத்திய தொகுதி மதுரை மக்களுக்கு இந்த நேரத்திலே என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வெற்றிக்காக உழைத்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் முதல் கடைக்கோடி தொண்டர்கள் வரை அனைவருக்கும் என் கோடான கோடி நன்றியை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைய தினம் நடைபெறும் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்றத்திலே முதல் முறையாக 2 வருஷம் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து தமிழக வரலாற்றிலே 2 வருஷத்துல முதலமைச்சராக ஆட்சியை பிடிச்சி சட்டமன்றத்தில் முத்திரப்படுத்த ஒரே தலைவர் எங்களோட வெற்றி தலைவர் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். 1,72 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை பெற்று பிளாக் பெஸ்டை பெற்று திராவிட கட்சிகளை திகைத்த வைத்து தமிழக அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனை வெற்றி படுத்த ஒரே தலைவர் எங்கள் வெற்றி தலைவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மக்கள் சேவை மௌன புரட்சி மூலம் ஆற்றி வரும் மாண்புமிகு புரட்சி தலைவர் வெற்றி தலைவர் எங்கள் அண்ணன் பாசமிகும் புல்லட் ட்ரெயின் வேகத்திலே தமிழக ஆட்சியை தமிழ்நாட்டிலே சிறப்பாக நடத்தி வருகிறார். ஊழல் ஒழிப்பதற்கு புதிய அரசை தொடுவதற்கு உறுதுணையாக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு வருகின்றார். சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை கிளை நீதிமன்றம் பாராட்டி சமீபத்திலே மாண்புமிகு முதல்வர்களுக்கு பாராட்டு தந்தது. அது மட்டுமில்லாமல் கடந்த 5 ஆண்டு கால நடந்த முறையில் நிதி நிர்வாகம் முந்தைய ஆட்சியாளர்கள் குருவி தலையில் பணங்காய் வைத்தது போல மொத்தத்தில் 10 லட்சம் கோடி கடனை தமிழக அரசின் மீது தமிழக மக்கள் மீது சுமத்திவிட்டு சென்று விட்டார்கள். அதற்குரிய பலனை தற்போது அவர்கள் அனுபவித்து எதிர்வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசு கஜானாவை காலியாக்கி இருக்கின்றது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் முன்னேற்றுவதற்காக மகளிருக்காக மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி அவர்கள் பல முன்னேற்ற திட்டங்களை அறிவித்து வருகின்றார். அதற்காக நான் என் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிதிநிலை அறிக்கை, காவேரி வைகுண்டாறு நிதி இணைப்பு திட்டத்தை, வைகை கழிவுநீர் திட்டத்தை, வைகை நிதி சுற்றுலா திட்டத்தை, மதுரை புதிய அரசு சட்டக்கல்லூரி ஆகிய திட்டங்களை அறிவிப்பு செய்த மாண்புமிகு முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி அவர்களை மதுரை மாவட்ட மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் அறிவித்த திட்டத்தில் நக்கலும் ஏடாசிரியம் பண்ணக்கூடிய திட்டம்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏகோதிபத்த மக்கள் வரவேற்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சிக்காரங்க இது எதுக்கு கொடுக்கணும், நிதி சுமையா இருக்குன்றாங்க. தாய் மாமன் தொங்க மோதிரம் திட்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா, தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தாயின் அன்பின் இறைவனின் கருணை இருக்கின்றது கிறிஸ்தவ மதம் சொல்கின்றது. தாயே தெய்வம் என்று இறைவன் மதம் சொல்கின்றது, இந்து மதம் சொல்கின்றது. இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு படுகின்ற சிரமம் ஏராளம். கர்ப்ப காலத்திலே அந்த பெண் தலை சுற்றல், குமட்டல், வாந்தி என பல்வேறு உடல் உபாதைகளை சமாளித்து இறுதியில் சுயப்பிரவேசம் அடையும் போது ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். இத்தகைய மகிழ்ச்சியான தருணத்தில் அவர்களுக்கு ஏழை தாய்மார்களுக்கு உதவுமாக தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகு அவர்கள் தன்னை அவரின் உடன் பிறந்த அண்ணனாக கருத்தி அரசு மருத்துவமனையிலே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.